அனைவருக்கும் வணக்கம். நமது இன்றைய ராசி பலன் சேனல் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலான இந்த புதிய வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்த்து வருகிறோம். இந்த வீடியோவில் ராசி சக்கரத்தின் இறுதி 4 ராசிகளான தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கான உத்தியோகம், தொழில், பொருளாதாரம், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த முழுமையான பலன்களையும் அதிர்ஷ்ட குறிப்புகளையும் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 1. தனுசு. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் 100% வெற்றியை தேடித்தரும் வாரமாக அமையப்போகிறது. உத்தியோகம் மற்றும் வியாபாரம். வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தேடி வரும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது அமோகமான வாரம். புதிய முதலீடுகள் செய்யலாம், கிளைகளை விரிவுபடுத்தலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. பொருளாதாரம். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். பல வழிகளிலிருந்தும் பணம் வந்து பாக்கெட்டை நிரப்பும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருப்பினும் இடுப்பு அல்லது கால் வலி சிறு அளவில் வந்து நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில், குறிப்பாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்ட குறிப்புகள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. பரிகாரம். வியாழக்கிழமையன்று தக்ஷிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் மற்றும் கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுங்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். 2. மகரம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, கடின உழைப்பாளி நீங்கள். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் பிரதிபலனும் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். வேலையில் உங்களின் பொறுப்புகள் கூடும். உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் பனி போல விலகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுப்பாகும். இரும்பு, எண்ணெய் மற்றும் இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு பெரிய அளவிலான லாபம் உண்டு. பொருளாதாரம். வருமானம் சீராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் தொகையை கொடுப்பீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மூத்த சகோதரர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். மூட்டு வலி அல்லது பல் சம்பந்தப்பட்ட சிறு தொந்தரவுகள் வரலாம். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் சிறப்பான மதிப்பெண்களை அள்ளலாம். அதிர்ஷ்ட குறிப்புகள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், டார்க் ப்ளூ. அதிர்ஷ்ட எண் 8. பரிகாரம். சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். அனைத்து தடைகளும் சுக்குநூறாக உடையும். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பல நன்மைகள் தானாக தேடி வரும். எதையும் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். ஐடி, தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி காத்திருக்கிறது. உங்கள் புதிய ஐடியாக்கள் வேலையிடத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். பொருளாதாரம். பொருளாதாரத்தில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். முடங்கி கிடந்த பணம் திடீரென உங்கள் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி செய்வார்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிறு சிறு குழப்பங்கள் தீர்ந்து தெளிவு பிறக்கும். சுப காரியங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். அதிக சிந்தனை காரணமாக சிறு தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது.
மாணவர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட குறிப்புகள்: உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா பர்பிள். அதிர்ஷ்ட எண் 8. பரிகாரம்: சனிக்கிழமையன்று காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைத்து சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுங்கள். உங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி பிரகாசம் உண்டாகும். 4. மீனம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, ராசி சக்கரத்தின் கடைசி ராசியான உங்களுக்கு இந்த வாரம் பல ஆச்சரியங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளித்தரப்போகிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். வேலையில் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழல் நிலவும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் உங்கள் விருப்பப்படியே கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் வங்கித்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரம். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகளால் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம். பணவரவு எந்த குறையுமின்றி தாராளமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து சென்று நல்லுறவை பேணுவீர்கள். தாய் வழி உறவுகளால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். கால் பாதம் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வர வாய்ப்புள்ளது. மாணவர்கள் கலை மற்றும் கற்பனை திறன் சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். அதிர்ஷ்ட குறிப்புகள்: உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கோல்டன் எல்லோ. அதிர்ஷ்ட எண் 3. பரிகாரம்: வியாழக்கிழமையன்று குரு பகவானை தரிசித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்கள் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். இந்த புதிய வாரம் உங்கள் அனைவருக்கும் சகல செல்வங்களையும் மிகப்பெரிய வெற்றியையும் தர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து ராசி பலன்களை அறிய நமது இன்றைய ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.